Dargil Learning Hub welcomes you all. இன்றைக்கு நம்ம இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா CBSE சிலபஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் குறித்து நம்ம பார்க்க போறோம். அத மூணு ஆஸ்பெக்ட்டா நான் இங்க பிரிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன், இரண்டாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா என்ன அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கலாம். மூன்றாவதாக ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அதனுடைய வேரியஸ் டைப்ஸ் என்பதை பற்றி எல்லாம் நம்ம இங்க இப்போ வந்து என்ன செய்யலாம் மிக தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து விசிபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நம்ம வந்து ஒரு ரூமுக்குள்ள என்டர் ஆகிறோம். அந்த ரூம் வந்து டார்க் ரூமாக இருக்கிறதாக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணீங்க. அந்த டார்க் ரூமை இந்த பிக்சரில் நான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரூமுக்கு நம்ம என்டர் ஆகும்போது நம்ம வந்து we are seeing the objects, ஆனால் நமக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுமே நம்முடைய கண்ணில் வந்து படமாட்டேங்குது. ஆனால் அந்த ஒரு சுவிட்சை போட்ட உடனே அந்த ரூமுக்குள்ள லைட் வருது. லைட் வந்த உடனே டேபிள் எங்கே இருக்குது, டீ ஃபாசெட் எங்கே இருக்குது, சோஃபா எங்கே இருக்குது, மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிய வருது. அப்போ வாட் மேக்ஸ் த திங்ஸ் விசிபிள் டு அவர் ஐ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஏன் நம்ம அந்த பொருட்களை வாட் எனேபிள்ஸ் அஸ் டு see the things அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே லைட் விழுந்த உடனே அந்த லைட் ஆனது ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அந்த ரிஃப்ளெக்டட் லைட் நம்ம கண்ணுக்கு வந்து சேரும்போது we are able to see the things. So this makes the visibility of the objects. இரண்டாவதாக நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ரே ஆஃப் லைட்னா என்ன அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். இப்போ இங்கே ஒரு பிக்சர் வந்து நான் போட்டிருக்கிறேன். அந்த பிக்சரை நீங்கள் பார்க்குறீங்க. அதில் ஒரு மேன் வந்து நின்றுட்டு இருக்கிறார். அது அவருக்கு பின்பக்கத்தில் அங்கேருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்குது. லைட்டுங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அவருடைய ஷேடோவானது நமக்கு அவருக்கு முன்னாடி எங்கே விழுறதை நம்ம இந்த படத்தில் பிக்சரில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ சோர்ஸ் ஆஃப் லைட்லேருந்து வரக்கூடிய ஒரு லைட் ரே அந்த ஆப்ஜெக்டில் படும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒபேக் ஆப்ஜெக்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் மேலே ஒரு லைட்டானது படும்போது அதனுடைய ஷேடோவை நம்ம பார்க்குறோம். வாட் டஸ் இட் இண்டிகேட்ஸ்? தட் இட் இண்டிகேட்ஸ் தட் லைட் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது நமக்கு அது இண்டிகேட் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத் ஆஃப் த லைட்டை வந்து ரே ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ ரே ஆஃப் லைட் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத் ஆஃப் த லைட் ரேஸ். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரோடக்டரி பார்ட்டை வந்து நம்ம பார்த்தோம். இரண்டாவது பார்ட்டுக்குள்ளே நம்ம நுழையிறோம். தட் இஸ் அபவுட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ். இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ரேஸில் மூணு ஆஸ்பெக்டுகளை நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒன்று, வாட் இஸ் மென் பை ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ரே அப்படிங்கிறத குறித்து நமக்கு தெரியணும். இரண்டாவது, வாட் ஆர் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்பது நமக்கு தெரியணும். மூன்றாவதாக, பிளேன் மிரருடைய இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மூன்று காரியங்களை குறித்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் அப்படின்னா என்னது? ஒரு பாலிஷ்டு சர்ஃபஸில் ஒரு லைட்டானது விழுந்தது அப்படின்னா it returns back most of the light falling on it. This phenomenon நம்ம வந்து reflection of light ray அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பாலிஷ்டு சர்ஃபஸில் லைட் விழுந்து மோஸ்ட் ஆஃப் த லைட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த ஒரு ஃபினாமினனை நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ரே அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அதுக்காண்டி எல்லாமே ஹைலி பாலிஷ்டாக இருக்கணுங்கிற தேவையில்லை. எல்லா சர்ஃபஸ்லேயுமே இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக நடைபெறும். இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இட் அண்டர்கோஸ் டூ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அது என்னலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இந்த ஒரு சிச்சுவேஷனை முதல்ல நான் உங்க ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு மிரர் இருக்குது. படத்தை பாருங்க. ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரரில் ஒரு லைட் ரே ஆனது விழுகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அந்த விழக்கூடிய அந்த லைட் ரேயை நம்ம வந்து இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம். அது கீழே வந்து அந்த மிரரில் ஒரு பாயிண்டில் டச் பண்ணுது. டச் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நார்மல் வந்து வரைகிறோம்.
ஒரு செங்குத்தாக ஒரு நார்மல் வந்து நம்ம என்ன செய்கிறோம், வரைஞ்சிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்டு த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த லைட் ரே ஆனது ரிட்டர்ன் ஆகி வருது இல்லையா, ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியதை நம்ம வந்து ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3 காரியங்கள் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து இன்சிடென்ட் ரே, இன்னொன்று வந்து நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், இன்னொன்று வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இப்போ இந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளை நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், குறிப்பிடுறோம். இந்த நார்மலுக்கும் இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிளை நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் லா. அப்போ இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்றதா இருந்துன்னு சொன்னால், the angle of incidence is equal to the angle of reflection. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் ரே, இந்த நார்மல், இந்த ரிஃப்ளெக்டட் ரே, இந்த மூன்றும் ஒரே பிளேனில் இருக்கு. will lie in the same plane அப்படிங்கிறது, will lie in the same plane, will lie in the same plane. அப்போ இது இந்த ரெண்டையுமே நம்ம வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஒன்று, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இரண்டு, த இன்சிடென்ட் ரே, the normal to the mirror at the point of incidence and the reflected ray all lie in the same plane அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம படிச்சுக்கிறோம். மூன்றாவதாக இதுக்கு கீழே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பிளேன் மிரர் இமேஜஸ். பிளேன் மிரர் எல்லாத்துடைய வீடுகள்லையும் பிளேன் மிரர் இருக்கும். அந்த பிளேன் மிரருக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டு, பிளேன் மிரர்னு சொல்லி சாதாரண ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம பார்க்கும்போது நம்முடைய இமேஜை நம்ம அந்த கண்ணாடிக்குள்ளே பார்க்கலாம். அந்த இமேஜ் வந்து நம்ம வந்து இன்னொரு திரையில், இன்னொரு ஸ்க்ரீனில் அந்த இமேஜை நம்ம என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. ஆனால் அந்த இமேஜை நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இமேஜை நம்ம வந்து வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். வெர்ச்சுவல். அப்போ இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர் இஸ் வெர்ச்சுவல் இன் நேச்சர். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அது தலைகீழாவோ சரிஞ்சோ இருக்க போகிறதில்ல. நம்முடைய முகம் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முகம் வந்து ஸ்ட்ரைட்டாக எரெக்டாக தான் தெரியும். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூன்றாவது, அதனுடைய சைஸ் எப்படி இருக்கும், அதாவது நம்ம அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸை விட பெருசாக இருக்குமா, அல்லது ஆப்ஜெக்டுடைய சைஸை விட சின்னதாக இருக்குமா, அல்லது சேம் சைஸாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த சைஸுக்குள்ளே சொல்ல போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம முகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய முகமும் இருக்கும். பெருசாக இருக்க போகிறதில்ல அல்லது சின்னதாக இருக்க போகிறதில்ல. therefore the size of the image is equal to the size of the image is equal to that of the ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டுக்கு என்ன டைரக்ஷனில் இருக்குதோ அல்லது என்ன சைஸில் இருக்குதோ அதே சைஸில் தான் அது இருக்கும். therefore it will be equal to that of the object. இது மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிறிய டிஃப்ரென்ஸை நம்ம அதுக்குள்ளுக்குள்ள பார்க்கலாம். பார்த்துங்க, அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வலது கையை தூக்குனா அங்கே இடது கையை தூக்குறது போல நமக்கு தெரியும். இடது கையை நம்ம தூக்கணும்னா வலது கையை தூக்குறது போல இருக்கும். இந்த ஒரு இது நம்ம என்ன சொல்லணும்னா லேட்டரலி இன்வெர்டட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது ஒரு பாயிண்ட். அடுத்தாப்புல அந்த இமேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், அந்த இமேஜ் ஆனது எவ்வளோ தூரத்தில் இருக்கும், கண்ணாடிக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குதோ அதே தூரத்தில் தான் அது இருக்கும். இட் இஸ் as far behind the mirror as the object is in front of it. ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி இருக்குதோ அதே அளவு தான் அந்த இமேஜும் பின்னாடி இருக்கும். ஆக இந்த 4 பாயிண்ட்டுகள் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். திரும்ப ஒரு தடவை நான் அதை ரிகலெக்ட் பண்ணுறேன். முதல் பாயிண்ட்டு,
இந்த இமேஜ் ஆனது வெர்ச்சுவலாக இருக்கும், எரெக்டாக இருக்கும். இரண்டாவது பாயிண்ட், இந்த சைஸ் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். மூன்றாவது பாயிண்ட், எவ்வளவு தூரத்தில் ஆப்ஜெக்ட் இருக்குதோ அதே தூரத்தில் தான் அந்த ஆப்ஜெக்டும் அந்த இமேஜும் இருக்கும். நாலாவது பாயிண்ட், இந்த இமேஜ் இஸ் லேட்டரலி இன்வெர்டட். இந்த 4 பாயிண்ட்களும் பிளேன் மிரருடைய இமேஜில் நம்ம மைண்டில் வச்சிருக்க வேண்டிய காரியங்களாகும். இனி அடுத்தபடியாக நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸுக்கு போக ஆரம்பிக்கிறோம். இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா என்னது, எத்தனை டைப் ஆஃப் மிரர் உண்டு, மூன்றாவது அதனுடைய சில பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம், இவ்வளவுத்தையும் நம்ம இதற்குள்ள பார்க்க போகிறோம். திரும்பவும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். முதல்ல மிரர்னா என்னது, ஸ்பெரிக்கல் மிரர்னா என்னது, இரண்டாவது எத்தனை டைப் ஆஃப் மிரர்ஸ் உண்டு, அந்த டைப் ஆஃப் மிரர்ஸை பற்றி உள்ள சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அதுக்குள்ள பார்த்துக்கிறோம். மூன்றாவதாக அந்த மிரர்னுடைய சில பேராமீட்டர்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிற 3 ஆஸ்பெக்டில் நம்ம இதை பார்க்குறோம். இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மிரரை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஒன்று கான்கேவ் மிரர், ஒன்று கான்வெக்ஸ் மிரர். இது அதனுடைய டைப் என்று சொல்வதற்கு முன்னாடி முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா என்னது. ஸ்பெரிக்கல் மிரர் என்பது ஒரு மிரர் which has the reflecting surface, ஆனால் அதே சமயத்தில் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கு. அப்போ ஸ்பெரிக்கல் மிரர் என்பது ஸ்பெரிக்கலாக இருக்கும், அது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அது ஒரு மிரர். ஸோ மிரர்ஸ் whose reflecting surfaces are spherical are called spherical mirrors. இந்த ஸ்பெரிக்கல் மிரர் எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணிங்க, ஒரு பால் இமேஜின் பண்ணுங்க. அந்த பாலில் ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுப்போம். அந்த ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கிடைக்கக்கூடியது தான் நமக்கு ஸ்பெரிக்கல் மிரராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இட் ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் எ ஸ்பியர். ஒரு பெரிய ஸ்பியரினுடைய ஒரு சிறு பகுதி தான் ஸ்பெரிக்கல் மிரராக இருக்கிறது. இந்த ஸ்பெரிக்கல் மிரருடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இன்வர்டாக வளைஞ்சிருந்ததுன்னா அது கான்கேவ் மிரர், அவுட்வர்டாக வளைஞ்சிருந்ததுன்னா அதை கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். எந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனா அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உள்பக்கமாக வளைந்திருந்தது அப்படின்னா இட் வில் பி கர்வ்டு இன்வர்ட். அப்படி கர்வ்டு இன்வர்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை கான்கேவ் சர்ஃபேஸ்னு சொல்கிறோம். அதனுடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு அவுட்வர்டாக இருந்ததுன்னா அதை கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ இப்படி நமக்கு 2 டைப் ஆஃப் மிரர்கள் நமக்கு மிக முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிறது. அதனுடைய பேராமீட்டர்ஸ்களை இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முதல் பேராமீட்டர் போல். போல் அப்படின்னா என்னது? இப்போ இந்த 2 மிரரை நான் உங்களுக்கு பின்ன இந்த இதில் போட்டிருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம கான்கேவ் மிரர் வச்சிருக்கிறோம். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உள்பக்கமாக வளைஞ்சிருக்குது. வெளியே போட்டிருக்கக்கூடிய இந்த ஷேடட் போர்ஷன் ரஃப் சர்ஃபேஸ், உள்ளுக்குள்ள கர்வ்டாக இருக்கிறது பாலிஷ்டு சர்ஃபேஸ், அதுதான் மிரர். அப்போ இதை பார்த்தீங்கன்னு இந்த ரவுண்டை பாருங்கள், ஒரு ஸ்பியர். இந்த ஒரு ஸ்பியர்னுடைய ஒரு போர்ஷன், ஒரு பார்ட்டு தான் நம்முடைய கான்கேவ் மிரராக இருக்குது. அதில் இந்த பிங்கிற இந்த பாயிண்ட் நான் இப்போ ரெட் கலரில் வச்சுருக்கிறேன் இல்லையா, பிங்கிற இந்த பாயிண்ட் அந்த போர்ஷனுடைய சென்டரில் இருக்குது. அப்படி சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸினுடைய சென்டரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் இதாகும். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸினுடைய சென்டரில் இருக்குது. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸினுடைய சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு பேர் போல் ஆஃப் த மிரர் அப்படின்னு சொல்லி பேர். அதே போல் நம்ம இந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸுக்கு வந்தோம்னாலும் கான்வெக்ஸ் சர்ஃபேஸில்
இந்த வெளிப்பகுதி, இந்த அவுட்டர் போர்ஷன் தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து ரஃப் சர்ஃபேஸ். அப்போ வெளியே அவுட்வேர்டாக இது இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து கான்வெக்ஸ் மிரர். இதுலேயும் நான் வச்சிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து போல் ஆஃப் த மிரர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த போல் எதில் இருக்குது பாருங்க. ரெண்டாவது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போல் வந்து அந்த மிரர் மேலே இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து மிக முக்கியமானது. இட் இஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மிரர். இது ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ ரெண்டு பாயிண்ட்டுகளை நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். ஒன்று சென்டரில் இருக்குது, சென்டர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ரெண்டாவது பாயிண்ட்டு அதனுடைய ஆன் த சர்ஃபேஸில் இருக்குது, சர்ஃபேஸ் மேலே இருக்குது. இட் இஸ் ஆன் த சர்ஃபேஸ். இந்த இரண்டு பாயிண்ட்டுகளும் நமக்கு மிக முக்கியமான பாயிண்டாக நமக்கு இருக்கிறது. This is about the pole of the mirror. It is represented by the letter P. Pங்கிற ஒரு எழுத்துனால நம்ம என்ன செய்கிறோம், குறிப்பிடுறோம். மூன்றாவது அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வர்றோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது வந்து அடுத்த ஒரு பாராமீட்டர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா என்னது? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இட் ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் த ஸ்பியர். ஒரு ஸ்பியர்னுடைய ஒரு பகுதி தான் நம்முடைய கான்கேவ் மிரர் அல்லது கான்வெக்ஸ் மிரர். அப்போ இந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டரை நம்ம வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த சிங்கிற இந்த பாயிண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த இதில் பார்த்தாலும் கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தாலும் சிங்கிறது. அப்போ இட் ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் த ஸ்பியர், ஒரு ஸ்பியர்னுடைய ஒரு பகுதி. அப்போ ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் சி. இட் லைஸ் அவுட்சைட் இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு வெளியே இருக்குது, அந்த சர்ஃபேஸுக்கு மேலே இல்லை. ஆனால் போல் நம்ம பார்த்தோம், போல் வந்து அந்த சர்ஃபேஸில் இருக்குது, இது சர்ஃபேஸுக்கு வெளியே இருக்குது. கான்கேவ் மிரருக்கு இந்த சென்டர் ஆனது முன்னாடி இருக்குது, கான்வெக்ஸ் மிரருக்கு சென்டர் ஆனது பின்னாடி இருக்கிறது. திஸ் இஸ் அபவுட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மிரர். அடுத்த ஒரு பாராமீட்டருக்கு போகிறோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா என்னது? ரேடியஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸினுடைய இந்த ஸ்பெரிக்கல் மிரருடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ஸ்பியருக்கு என்ன ரேடியஸ் இருக்கிறதோ, இந்த ஸ்பியருக்கு என்ன ரேடியஸ் இருக்குதோ அந்த ரேடியஸை தான் நம்ம வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவும் போல் வழியாகவும் போகக்கூடிய ஒரு லைன், இந்த டாட்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த டாட்டர் லைனை கற்பனை பண்ணி பாருங்க. திஸ் டாட்டர் லைன் இஸ் கால்டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த லைனுக்கு பேர் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி பேரு. இது ஒரு பாராமீட்டர். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா என்னது? முதல்ல நம்ம வந்து கான்கேவ் மிரரை எடுத்துக்குவோம். கான்கேவ் மிரரில் ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரே வர்றதாக கற்பனை பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் த ரே கம்மிங் ஃப்ரம் எ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். இந்த ரே இதுவும் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து வர்றது, இதுவும் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து வர்றது, இதுவும் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய இந்த லைட் ரே ஆனது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் பிரின்சிபல் ஆக்சிஸ். பிசியை ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லைனுக்கு பேர் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக வரக்கூடிய இந்த லைட் ரே ஆனது இந்த மிரரில் பட்டதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் பாசஸ் த்ரூ ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வழியாக எல்லா ரேயும் பேரலாக வரக்கூடிய எல்லா ரேயும் ஒரு பாயிண்ட் வழியாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாயிண்ட்டை
நம்ம வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் நான் இங்கே வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு நான் இப்போ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போது பேரலாக வரக்கூடிய எல்லா ரேஸுமே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஒரு பாயிண்ட் வழியாக போகுது. ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். எதில்? பிரின்சிபல் ஆக்சிஸில் உள்ள ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது, அல்லது அதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வழியாக போகுது. அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் த கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதை எஃப்ங்கிற எழுத்துனால நம்ம குறிப்பிடுறோம். இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் இந்த போலுக்கு இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி பேர். இதை ஸ்மால் எஃப் அப்படிங்கிற எழுத்துனால நம்ம குறிப்பிடுறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் மிரர். பட் இன் த கேஸ் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரர் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரேஸ் parallel to the principal axis are falling on the convex mirror. கான்வெக்ஸ் மிரரில் விழுது. ஆனால் விழுந்த பிறகு அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகக்கூடிய டைரக்ஷனை பாருங்கள், அலாங் ஜி, இந்த ஜி வழியாக போகுது. இங்கெல்லாம் பார்த்தீங்களா போகுது. அப்படின்னு இதெல்லாம் ஒரு டைவர்ஜ் ஆகி போகிறது போல் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்டில் இருந்து டைவர்ஜ் ஆகி வருது. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இட் அப்பியர்ஸ் டு கம் ஃப்ரம் தட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்லேருந்து வர்றது போல நமக்கு அப்பியர் ஆகுது, நமக்கு தோணுது. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரர். இதையும் எஃப்ங்கிற எழுத்தில் குறிப்பிடுறோம். பிக்கு எஃப்க்கு இடையில் உள்ள இந்த டிஸ்டன்ஸை வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ மாணவர்களே, இந்த ரெண்டு காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிரின்சிபல் ஃபோக்கஸ் கான்கேவ் மிரருக்கு என்னது, கான்வெக்ஸ் மிரருக்கு என்னது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இப்போ இன்னும் ஒரு சின்ன ஒரு டைரக்ஷனை, ஒரு டெஃபினிஷனை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் அப்பர்ச்சர். கான்வெக்ஸ் மிரராக இருந்தாலும் சரி, கான்கேவ் மிரராக இருந்தாலும் சரி, அந்த மிரரை நம்ம கையில் வச்சு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்க இதனுடைய அவுட்லைன் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இதுக்கு ஒரு டயமீட்டர் இருக்கும். இந்த டயமீட்டரை வந்து நம்ம வந்து அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த என் இந்த பாயிண்ட்டை என்னன்னு வச்சுக்கோம். எம்முக்கும் என்னுக்கும் இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம என் குறிப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம், ஃபோக்கல் லென்த்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஆர் ஈக்குவல் டு 2f, ரெண்டும் 2 times the focal length ஆக ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்ராக்சிமேட்லி இருக்கும். அது எதுக்குன்னு சொன்னால் ஸ்மால் அப்பர்ச்சர் இருக்கக்கூடிய எல்லா மிரருக்கும் இந்த கேஸ் இருக்கும். ஆக மாணவர்களே, நம்ம இந்த எபிசோடில் என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் விசிபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்குறோம். ஏன் ஒரு பொருள் நமக்கு விசிபிளாக இருக்கிறது, ரே ஆஃப் லைட்னா என்ன, இந்த 2 பாயிண்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். அடுத்தால ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா என்னது, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்னதெல்லாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர் என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்துருக்குறோம். ஸ்பெரிக்கல் மிரர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் என்னெல்லாம், இந்த ஸ்பெரிக்கல் மிரர்னுடைய சில பேராமீட்டர்ஸ், போல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ், அப்பர்ச்சர், இதெல்லாம் அதனுடைய சில பேராமீட்டர்ஸ். இதை பார்த்துருக்குறோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்துருக்குறோம், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் த ஃபோக்கல் லென்த். இந்த இத்தனை காரியங்களும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்று நினைத்து நன்றி கூறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் டார்ஜில் லேர்னிங் ஹப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.